ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சேம் இன்ஃபோக்குள்ள ப்ரொடெக்ட் ஒர்க் புக் பண்ணிட்டோம். அடுத்தது இன்ஸ்பெக்ட் ஒர்க் புக். ஸோ இன்ஸ்பெக்ட் ஒர்க் புக்கில் நம்ம என்னெல்லாம் செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒர்க் புக்கில் ஏதாவது எரர் இருந்தது. ஸோ ஆக்சுவலாக இன்ஸ்பெக்ட் ஒர்க் புக்கில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருக்கக்கூடாது. பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆத்தரோட நேமு, ஆத்தர் எப்போ ஒர்க் பண்ணார், ஸோ எப்போ சேவ் பண்ணார், ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில் நம்ம ஒர்க் புக்கில் சேவ் ஆகக்கூடாது. இப்போ நான் கடைசியாக ஒரு ப்ராப்பர்ட்டி ஓப்பன் பண்ணி காட்டணும்னா அதில் ஆத்தர் நேம்லாம் வந்துதா, கடைசி லாஸ்ட் எடிட் எப்போ, ஆத்தரோட நேம் என்ன, அதெல்லாம் காட்டுச்சு. ஸோ நீங்கள் இந்த ஃபைலை பப்ளிக்காக யாரோ ஒரு பர்சனுக்கு அனுப்ப போகிறீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு உங்களுடைய ஹையர் அஃபீஷியல் அவங்களுக்கு அனுப்ப போகிறீங்க அப்படின்னா, இதை யார் ரெடி பண்ணாங்கன்றது தெரியக்கூடாது. சில நேரம் தெரியணும், மேக்ஸிமம் தெரியக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஹச்ஆர்னா ஒரே ஒரு ஹச்ஆர் இருக்க மாட்டாங்க, ஹச்ஆர் டீம் தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஹச்ஆர் டீம்னா ஒரு சீனியர் ஹச்ஆர், அவங்களுக்கு ஒரு ஜூனியர் 2-3 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த டீமில் உள்ள எல்லாரும் சேர்ந்து ரெடி பண்ண டீம் ரெடி பண்ண மாதிரி தான் இருக்கணுமே தவிர சிங்கிள் பர்சன் ரெடி பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ கிரெடிட்டு ஒருத்தருக்கு போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி டீமாக தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஒருத்தரோட நேம் மட்டும் இந்த ஷீட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே நம்ம ஒர்க் புக்கை யாருக்காவது அனுப்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அதில் இன்ஃபர்மேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது அட்டாச் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், இன்ஸ்பெக்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்கே பாருங்கள், கமெண்ட் நடத்தினாரா இன்னொருத்தர், கமெண்ட் எக்ஸல் கமெண்ட்ஸ் இன்னும் பார்க்கலையா? சரி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இங்கே கமெண்ட்டு, இப்போ நம்ம இந்த ஷீட்டில் ஏதாவது ஒரு செல்லில் கமெண்ட் ஏதாவது டைப் பண்ணி வச்சுருக்கோமா? ஸோ கமெண்ட்டுங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு, ஸோ நமக்கு அப்புறம் இந்த ஷீட்டை அக்சஸ் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு நோட்டு கொடுப்போங்க. நம்ம நோட்டு ஒன்று டைப் பண்ணி வச்சுருப்போம். ஸோ திடீர்னு இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு 2 lakh பர் மந்த் சேலரியில் ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா நான் இந்த வேலையை விட்டு போயிடுவேன். அப்போது நான் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த ஃபைலை எனக்கு அப்புறம் வரவங்களுக்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போவேன். ஸோ அப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகும்போது டேரெக்டாக என்னால் சொல்ல முடியல, அவங்களுக்கு இதில் என்னெல்லாம் இருக்குது, இந்த ஷீட்டுக்குள்ளே என்னெல்லாம் டைப் பண்ணி வச்சுருக்குன்னு சொல்ல முடியலன்னா நான் கமெண்ட்டாக டைப் பண்ணி வச்சுட்டு போகலாம். ஸோ கமெண்ட்டை அவங்க ரீட் பண்ணி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் கமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ கமெண்ட்டு நம்ம ஒருத்தருக்கு அனுப்பும்போது கமெண்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம ஷீட்டில் ஒரு ஹையர் அஃபீஷியலுக்கு அனுப்பும்போது எந்த கமெண்ட்டுமே இந்த ஷீட்டுக்குள்ளே எந்த செல்லுலையும் இருக்கக்கூடாது. ஸோ அது ஏதாவது கமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் நம்ம கொடுக்கும்போது. அடுத்தது டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன், இது ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஆத்தர் நேமு அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணும். அடுத்தது டேட்டா மாடல், இங்கே ஏதாவது இது கூட ஏதாவது நம்ம டேட்டா மாடல் அப்படின்னா ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ இல்லை வேறு ஏதாவது நம்ம இதை பவர் பிஐ கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பவர் பிஐ கேள்விப்பட்டதே இல்லையா? ஸோ பவர் பிஐ ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல். ஸோ நம்ம இங்கே சார்ட்டு அதுக்கப்புறம் கிராஃப்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை அட்வான்ஸாக யூஸ் பண்ணுவோம் பவர் பிஐயில். ஸோ பவர் பிஐ கூட கனெக்டிவிட்டி, ஸோ அது சம்மந்தமாக ஏதாவது நம்ம இதை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், இல்லை ஏதாவது டேட்டா இதுக்குள்ளேயே ஒரு கிராஃபோ ஒரு சார்ட்டோ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து நம்ம ஒருத்தருக்கு அனுப்பும்போது தேவைப்பட்டால் அக்செப்ட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் அதை அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதுதான் இருக்கான்னு பார்ப்போம். அதே மாதிரி கண்டென்ட் ஆட் ஆன் அப்படின்னா, இப்போ நம்ம மைக்ரோசாஃப்டில் லாகின் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம யாருக்காவது ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஷேர் பண்ணுற ஆப்ஷனை பற்றி சொல்லணும்னா, ஸோ நம்ம ஆன்லைனில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ளே எல்லா யூஸரும் இந்த டேட்டாவை ஷேர் பண்ணிக்க முடியும், இந்த ஷீட்டை ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் டாஸ்க்கு பேனில் ஏதாவது ஆட் பண்ணியிருக்கோமா, ஸோ பைவட் டேபிள் பைவட் சார்ட் ஏதாவது இருக்கா, இதில் ஏதாவது நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோமா அதை செக் பண்ணோம். அதே மாதிரி எம்பட் டாக்குமெண்ட், ஸோ இந்த டாக்குமெண்ட்
வேறு ஏதாவது ஃபைல் கூட கனெக்ட் ஆகிருக்கா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பவர் பிஐ. அதே மாதிரி இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது, அனலிட்டிக்ஸ் டூல் இருக்குது. அந்த அனலிட்டிக்ஸ் டூல் கூட இந்த ஃபைலை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோமா, ஏதாவது கனெக்டிவிட்டியோடு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணோம். அடுத்தது மேக்ரோஸ். ஸோ மேக்ரோஸ் இன்னும் நீங்கள் பார்க்கல இல்லையா. ஸோ மேக்ரோ எனேபிள்டு ஷீட்டாக இருக்கா. ஸோ மேக்ரோஸுங்கிறது நம்மளுடைய ஒர்க்கை ஈஸியாக முடிக்கிறதுக்கான ஸ்டோர்டு ப்ரொசீஜர் தான் மேக்ரோஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ரொசீஜரை செட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ப்ரொசீஜரை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிளாக ஜஸ்ட்டு 1 கிளிக்கில் அந்த ப்ரொசீஜர் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ 1லேருந்து 1 lakh வரைக்கும் எனக்கு சீரியல் நம்பரை டைப் பண்ண முடியுமா எக்ஸலில்? 1லேருந்து 1 lakh வரைக்கும் சீரியல் நம்பரை டைப் பண்ணுறோம். எப்படி பண்ணுவீங்க? அதுக்கு என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவீங்க? எனக்கு 1ல் ஆரம்பித்து 1 lakh வரைக்கும் சீரியல் நம்பர் போட முடியுமா? எப்படி, எதை யூஸ் பண்ணி போடுவீங்க? அதுக்கு பேர் ஒன்று இருக்குது. என்ன அது? ட்ராக் பண்ணுறதா? எப்படி? கேட்டால் அது அந்த டாப்பிக்கை முடிச்சிட்டேன்னு சொன்னீங்க. ஃப்ளாஷ் ஃபில்னு ஒன்று பார்த்தீங்களா? ஃப்ளாஷ் ஃபில் பார்க்கலையா? சில பேர் பார்க்கலன்றீங்க, சில பேர் பார்த்தேன்னு சொல்கிறீங்க. ஸோ ஃப்ளாஷ் ஃபில் மூலயமா தான் அதை பண்ண முடியும். நீங்கள் 1 2 3 டைப் பண்ணிவிட்டு 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு கார்னரை பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு சீரியல் நம்பர், அந்த ஆர்டரில் நீங்கள் கொடுத்த ஆர்டரில் கிரியேட் ஆகும். நீங்கள் 1 2 3ன்னு கொடுத்தா அடுத்து 4 5 6ன்னு போகும். 2 4 6ன்னு கொடுத்ததுன்னா 2 2 டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு அந்த சீரியல் நம்பர் கிரியேட் ஆகும். ஓகேவா? இப்போ மேக்ரோ வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ட்ராக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கான ஒரு கோடு இருக்குது. ஸோ கோடு மூலியமாக பண்ணலாம். இன்னொன்று ப்ரொசீஜர், மேக்ரோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை ஆப்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம இந்த ஷீட்டில் பண்ணி வச்சுருக்கோமா, அந்த மாதிரி ஆப்ரேஷனை இதில் யூஸ் பண்ணியிருக்கோமா, அதை செக் பண்ணும். ஓகேவா? ஸோ அதான் மேக்ரோஸ், ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கோமா. அடுத்தது லிங்க் டு அதர் ஃபைல்ஸ். ஸோ மற்ற ஃபைல் கூட இந்த ஃபைல் கனெக்ட் ஆகிருக்கா. ஸோ இந்த ஃபைல் இருந்தால் தான் அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி ஏதாவது நம்ம லிங்க் பண்ணி வச்சுருக்கோமா. அதே மாதிரி ரியல் டைம் டேட்டா ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக அனலிட்டிக்ஸுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அனாலிசிஸ் பண்ணும்போது தேவைப்படும். ஸோ அது ஏதாவது பண்ணி வச்சுருக்கோமா. அதே மாதிரி எக்ஸல் சர்வீஸ், செனாரியோஸ், ஃபில்டர்ஸ், அது மாதிரி ஒர்க் ஷீட் ப்ராப்பர்ட்டி ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோமா. ஹிடன் நேம்ஸ் ஏதாவது இருக்கா. ஸோ இங்கெல்லாம் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதில்ல. அதே மாதிரி லாங் எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸும் கொடுக்கறதில்ல. எக்ஸ்எம்எல் டேட்டாவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக இந்த ஷீட்டுக்குள்ளே ஏதாவது ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த இன்ஸ்பெக்ட். ஸோ இந்த இன்ஸ்பெக்டர் அதுதான் பண்ண போகுது. ஸோ இந்த இன்ஸ்பெக்டர் பண்ணாமல் நீங்கள் அனுப்புனீங்கன்னா, நம்ம ஏதாவது நமக்கு தேவையான டேட்டா, நமக்கு தேவையான ப்ரொசீஜரை அப்ளை பண்ணி வச்சுருப்போம். அதை நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், நான் இன்ஸ்பெக்ட் கொடுத்தோன்னே எனக்கு ஒரு எரர் வருது. உங்களுக்கும் அதே எரர் வருதா? சேம் எனக்கு எந்த இடத்துல வந்திருக்குதோ அதே இடத்துல உங்களுக்கும் எரர் வந்துருக்கு. என்னன்னு கொஞ்சம் படித்து பாருங்கள். பாரு, டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆத்தரோட நேம் இருக்குது. ஆத்தரோட நேம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? இருக்கும் தானே? ஸோ ஒரு எக்ஸல் ஃபைலை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆத்தரோட நேம் சேவ் ஆகும், நீங்கள் சேவ் பண்ணிங்கனாலே. ஸோ ஆத்தர் நேம் இருக்குது. அதே மாதிரி ஒர்க் புக்கு, ஸோ பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ அந்த பிரிண்டர் பார்த்துருக்கு. டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனால் தான் நீங்கள் ஆத்தர் நேம்லாம் பார்க்க முடியும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஆத்தர் நேம்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் இருந்தால் அது பர்சனல் இன்ஃபர்மேஷன். ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போய் பார்க்கும்போது எல்லாமே எம்டியாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம இன்ஃபர்மேஷன் மற்றவங்க பார்த்து அதை எதுவுமே மிஸ்யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ மற்ற எல்லாமே டிக் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே இந்த ஷீட்டில் இல்லை. இப்போ மேக்ரோ இல்லை,
வேறு எதுவும் எம்பட் ஆயில்ல, பைவட் டேபிள், சார்ட்டு, வேறு எதுவுமே நான் பண்ணலை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ரிமூவ் ஆல் கொடுத்துட்டு நான் இதை ரீஇன்ஸ்பெக்ட் பண்ணும்போது இப்போ எனக்கு எல்லாமே டிக் ஆயிருந்ததுன்னா ஓகே. ஸோ நம்மளுடைய ஒர்க் புக் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ மற்ற யாருக்கோ ஒரு பர்சனுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இது மூலயமா தெரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். யாருக்கு அனுப்பணுமோ சென்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ரெடி பண்ண உடனே மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அப்படி சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த இன்ஸ்பெக்ட் ஒர்க் புக்கில் நம்ம பார்க்க வந்தது. ஸோ அடுத்த டாபிக்